ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி பீக்கங்காய் தோல் நம்ம ஒரு தொக்கா வைக்கலாம். நல்லாயிருக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி பீக்கங்காவை எடுத்து மெலிசா அது மேலே இருக்கிறது எல்லாமே எடுத்துடணும். எடுத்துட்டு பாருங்கள், எடுத்தது நல்லா தெரியுது. எடுத்து முடிச்சுட்டு நம்ம நல்லா இதை கழுவிக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு மேலே உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் தான் நம்ம இப்போ சட்னி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ வந்துச்சு 2 பீக்கங்காயில். நல்லா பச்சை பசேர்னு நல்லாயிருக்கு. பாருங்கள், இதோட சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பீக்கங்காய் வந்து தனியாக நம்ம ஏதாவது பொரியல் பண்ணிக்கலாம், இல்லை கூட்டு வச்சுக்கலாம். இந்த தோலை மட்டும்தான் இப்போ நம்ம சட்னி செய்ய போகிறோம். 2 பீக்கங்காயில் இவ்வளோ வந்திருக்கு. நீங்களும் 2 வாங்கி அதே மாதிரி செய்யுங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடு இருந்தோம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து, சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2, காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் பெருசு இருந்தால் நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தும் வெங்காயமும் நல்லா பொரியட்டும். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். ஒரு 2 பீஸு தேங்காய் பொடியை கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கணும். லைட்டாக ஒரு பாதி வதங்கினா போதும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். அதில் கொஞ்சம் டேஸ்ட்டும் இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகா எடுத்துக்கோங்க. நான் 3 தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இது எல்லாம் வதங்கினதும் இப்போது இந்த பீக்கங்காய் தோல் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். இந்த பச்சை கலர் எல்லாம் நிறம் மாறணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. எல்லாருக்குமே பிடிக்கும் இது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சீரகம் போடுறதுனால நல்லாயிருக்கும். நல்லா ஜீரணம் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீரகம், தேங்காய், பச்சை மிளகானாவே டேஸ்ட்டு தான். அதில் இது சேர்த்துனா இன்னும் இந்த தோலை சேர்த்து வச்சா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் போட வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து நான் புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுக்கிறேன். அந்த தொக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் அப்படியே வதக்கி அரைக்கிடுவேன். ஆனால் இந்த மாதிரி தொக்கெல்லாம் எடுத்து தான் அரைச்சா நல்லாயிருக்கும். அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால் மண் நல்லாயிருக்கும். கரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு தாளிப்பு போட்டால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரைச்சி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.